குடல் கிரேவி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்த்துடலாம். கொங்கு கிராமங்களில் செய்கிற மாதிரி நம்ம வீட்டில் எப்போவுமே அரைச்சி தான் செய்வோம். எப்போவுமே மசால் வீட்டில் இருக்கிற மசால் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். ஒரு 6-7 வரமிளகாய் அளவுக்கு போட்டுக்கணும். எங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்பட்டது 4 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, ஒரு 50 கிராம் அளவுக்கு மல்லி, இதெல்லாம் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி குடல் கூட கொஞ்சம் நுரையீரல், கொஞ்சமாக சுத்துக்குழப்பு, இது மாதிரி கொஞ்சம் கலவனையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது மாதிரி அரைச்சி வைக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடாக்கறியில் வர்ற மாதிரி அது ஒரு நல்ல மணமாக இருக்கும். எல்லாம் கலவனையாக செய்யறதுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அது நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட கொஞ்சம் மசால் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் ரோஜாப்பூ, கொஞ்சம் சோம்பு, இது மாதிரி இதெல்லாம் கலவனையாக கலந்து இதெல்லாமே நல்லா வதக்கிவிட்டு எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவோட இதையும் கூட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே குடலை ஒரு 7 to 10 டைமுக்கு மேலே நல்லா கழுவியிருப்பேன். வெள்ளை வெளியேறுன்னு ஆயிரோன்னு. அப்போ தான் உங்களுக்கு அருவருப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 8 விசில் முட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்புக்காக வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து பச்சை மிளகாய் தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு 2-3 எனக்கு வாசத்துக்காக, உங்களுக்கு அந்த குடலோட வாசம் தெரியாமல் இருக்கும். நல்லாயிருக்கு போட்டோம்லாம் இல்லையாங்கிற மாதிரி சும்மா ஒரு 2-3 இலை மட்டும். இது மாதிரி மாதத்தில் ஒரு டைமாவது குடல் கறி எடுத்து இது மாதிரி கிரேவி மாதிரியே ஏதோ ஒரு வழியை செஞ்சு சாப்பிட்டோம்னா தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு குடல் புண்ணு கிளியர் ஆகிரும். இது கூட நம்ம வேக வச்சுருந்த குடல் அதோட சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த சாந்தியும் அதோட சேர்த்துக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குடல், அதில் இருந்த தண்ணி அதை இதோட கூட சேர்த்துக்கிட்டோம். இது சூப்பாக வேணுனாலும் ஒரு 2 டம்ளர் குடிச்சிக்கலாம். தொந்தரவு இருக்காது, நல்லதானா. அப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஒரு மூடி தேங்காய் எடுத்து பாலாக அரைச்சி தேங்காய் பால் ஒரு மூடி அதோடு சேர்த்துட்டோம். நல்லா உங்களுக்கு அப்படியே பூ மாதிரி வந்துடுச்சு. 8 விசில் சரியாக இருக்கும். அப்படியே மல்லி இலையும் தூவி விட்டு போட்டு இன்ன வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு பசிக்குமே அதோட வாசத்துக்குமே எல்லாத்தையும் சீக்கிரமாக சாப்பிட்லாம் வாங்கோ அப்படின்னு ஒரு குரலை கொடுத்து போட்டு நான் பாட்டுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு குடலில் புண்ணால் நிறைய தொந்தரவு. குடல் புண்ணுக்கு இந்த குடல் கறி உங்களுக்கு நல்லாவே கேட்கு. இதே மாதிரி ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.